ஜனவரி 1 அதாவது உலகமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம், அதுக்கப்புறம் சுனாமி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுச்சு. இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரிக்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.6 அப்படின்னு சொல்கிறாங்க. 7.6ங்கிறது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெஸ் தென் 24 ஹவர்ஸில் 155 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஜப்பானில் வந்து வந்திருக்குது. அதில் நிறையா நிலநடுக்கம் அப்படிங்கிறது 5.5 ரிக்டருக்கு மேலே தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த நிலநடுக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 64 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த 64 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதாவது மண்ணில் சரிஞ்சு இல்லை வீடு வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்து அந்த மாதிரி உள்ள மாட்டி ஒவ்வொரு பாடியாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் வந்து அதிகமாகலாம் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து ஆனால் 64 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 7.6 ஹெக்டேர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்து வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடிஞ்சு விழுந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து இருந்திருக்கும். ஆனால் பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இந்த 7.6 ஹெக்டேர் அளவு அப்படிங்கிறது மற்ற நாடில் வந்திருந்தால் கண்டிப்பாக பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக சேதம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சுனாமி வந்தது. அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2011 20,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் மெயினான ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சனால அதனால நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரல, அதாவது குறைவான அளவில் வந்தனால அவங்களோட பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கையாள முடிஞ்சது. அதாவது 1920ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவை மையமாக வச்சு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே அங்கே வந்து மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, கொத்து கொத்தா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிகப்பெரிய அளவில் அவ்வளோ இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து ஜப்பான் அரசு வந்து இந்த அளவுக்கு வந்து கையாளுறாங்க. அதாவது சொல்லப்போனால் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கமும் சுனாமியும் வர ஏரியா தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தையும் அதாவது சுனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க பொருட்டாவே வந்து கொள்றதில்ல. அவங்களும் அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியாலையும் நிலநடுக்கத்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ பழகிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்ததுன்னா கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்வைவ் ஆக முடியுது. எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது ஜப்பானில் மிகப்பெரிய அளவு வருது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களால முடியுது, ஏன் வந்து ஜப்பானில் மட்டும் இவ்வளோ அதிகமாக நிலநடுக்கமோ சுனாமி வருது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாரும் புத்தாண்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது வருது. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கடை எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கூட கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலுக்குள்ளே இருந்து அவங்க வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸ்டேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து ஆடி அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கும். இப்படி இருக்கையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 155 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதாவது 3 மணி நேரத்துக்குள்ளேயே 50 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதனால நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க. வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பவர் கட் அப்படிங்கிறது வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லை. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் வந்ததால் சுனாமி எச்சரிக்கையை வேற விடுத்துட்டாங்க. அதாவது கடலோரத்தில் வந்து யாரும் இருக்காதீங்க, சுனாமி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கையும் விட்டுட்டாங்க. இதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜப்பான் பிரதமர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து உடனே வந்து உங்கள் இடத்துக்கு மறுபடியும் போக வேணாம். ஏன்னா அதாவது சுனாமி எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் உடனே வந்து உங்களோட இடத்துக்கு வந்து போக வேணாம். ஏன் அப்படின்னா இந்த
அதாவது தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3-4 நாள் கழிச்சு மறுபடியும் கூட வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜப்பான் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷனாக வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தையும் சுனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து கையாள முடிஞ்சது. இப்போ வந்து இந்த 7.6 ரிக்டர் அளவுகோலில் வந்து இந்த நிலநடுக்கத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடு எல்லாமே அந்த நிலநடுக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு எல்லாமே வந்து கட்டமைக்கிறாங்க. அதாவது 1980ஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே கட்டுற வீடு எல்லாமே, அதாவது வீடாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிலநடுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சட்டத்தை போட்டனால அங்கே கட்டுற வீடு பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தை தாங்குற மாதிரி தான் வந்து கட்டுவாங்க. அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து கட்டுவாங்களாமா. நிலநடுக்கம் வந்தால் கூட அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனுக்கு வந்துடும். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் கம்மியான அளவில் இருக்குது. என்னதான் வந்து இப்போ சேதம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் உயிர் சேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்குது. அதாவது 64 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் வந்து இருக்குது இப்போ வரைக்குமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நிலநடுக்கம் அதுக்கப்புறம் சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானில் அடிக்கடி வர காரணத்தினால அவங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிலநடுக்கம் வந்தால் நாங்கள் இப்படி தான் இருக்கணும், நிலநடுக்கத்துக்காக ஃபியூச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுற பில்டிங் ஆகட்டும் இல்லை எல்லா விஷயமே, அதாவது ஒரு ஃபேக்டரி கட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கட்டமைச்சுக்கிறாங்க. ஏன் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தை தாங்குற மாதிரி தான் அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷனாக எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஜப்பானில் மட்டும் ஏன் இப்படி சுனாமி அதுக்கப்புறம் நிலநடுக்கம் அப்படிங்கிறது அடிக்கடி வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது ஜப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயருக்குள்ள வரனால தான் இந்த மாதிரி சுனாமி அதுக்கப்புறம் நிலநடுக்கம் அப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசிபிக் ரீஜியனை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமும் சுனாமியும் வர ஒரு ஏரியாவாக வந்து இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அங்கே சந்திக்கிறனால அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நிலநடுக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவை மையமாக வச்சு ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வருது. அந்த நிலநடுக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறாங்க, அதாவது இறந்தும் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு வார் 2 வருது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடுறாங்க. அதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பலி எண்ணிக்கை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலநடுக்கம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த நிலநடுக்கத்துக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1980ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எதை பில்ட் பண்ணாலும், அதாவது எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலும் சரி இல்லை ஒரு தொழிற்சாலை கட்டினாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தை வந்து எப்படி தாங்கும் அதை நோக்கமாக வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து போடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங் ஆகட்டும் இல்லை ஒரு தொழிற்சாலை ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தை தாங்குற ஒரு தன்மையில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதனால தான் அங்கே பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவில் இருந்ததுக்கு காரணமாக இருக்குது. இதுவே வந்து ஒரு மற்ற நாடுகளில் வந்து இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது 7.6 ரிக்டர் அளவில் வந்து இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது மற்ற நாட்டில் வேறு ஏதாவது வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். சேதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்திருக்கும். ஆனால் ஜப்பானில் இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடி இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதோட பொசிஷனுக்கே வந்திருக்கும். அது மாதிரி தான் அந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஜப்பானில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தாலே சுனாமியாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் வாழ பழகிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இதனால தான் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிலநடுக்கம் வந்தாலும் சரி இல்லை சுனாமி வந்தாலும் அது அவங்க வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறதில்ல. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சர்வைவ் ஆக பழகிக்கிறாங்க. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி உடனே வந்து வெளியே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற வீடு எல்லாமே அது அந்த நிலநடுக்கத்துக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால வெளியே வர முடிஞ்சது. அதாவது அந்த இடர்பாடுகளிலிருந்து வெளியே ஈஸியாக வர முடிஞ்சது. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வீடே கொலாப்ஸ் ஆகிட்டாலும் அவங்க உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆர்டரப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அந்த வீட்டை கட்டுறனால தான் இந்த நிலநடுக்கத்தை அவங்க உணர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வர முடிஞ்சது. ஒரு வெட்ட வெளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி மற்ற நாட்டோட கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிகாஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால்
மேபி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா 15-16 நம்ம சென்னையில் வந்து வெள்ளம் வந்தது. அதே வெள்ளம் இப்போ 2023 வந்து வந்தது. ஆனால் அதுக்கான மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மாற்றம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட 2023 பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ப்ரிகாஷன் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் இப்போ சொல்லப்போனால் இல்லை அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 2004 மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி அப்படிங்கிறது வந்தது. அந்த சுனாமி ஒரு வேளை இப்போ வந்தது அப்படின்னா நம்மளால் வந்து அதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இப்போ திடீர்னு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் ஒரு சுனாமி மிகப்பெரிய அளவில் சுனாமி வருதுன்னா அதனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கான ப்ரிகாஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற நாட்டோட கவர்மெண்ட்லேருந்து டோட்டலாக வந்து டிஃபர் ஆகிறாங்க அப்படின்னே சொல்லணும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. டெக்னாலஜி வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து வேறு லெவலில் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதனால ஜப்பான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உலகத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு படி வந்து மேலே இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். எவ்வளோ டிசாஸ்டர் வந்து அந்த ஜப்பானில் வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்க ரெக்கவர் ஆகி வெளியும் வந்துடுறாங்க, அதில் சர்வைவும் ஆகிறாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி தெரியாமல் இருந்ததுன்னா, ஏன் ஜப்பானில் மட்டும் இப்படிலாம் அடிக்கடி நிலநடுக்கம் வருது, எப்படி அவங்க வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வராங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் போயிருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், தேங்க்யூ.